நெக்ஸ்ட்டு எண்டு நாட் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம எண்டு நாட் எப்படி போட்டுட்ருந்தோன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு எண்டில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டு லாக் பண்ணிகிட்ருந்தோம். பட் ஆனால் இப்போ நீடில் ஆரி நீடில் எப்படி ப்ரொஃபஷ்னலாக நம்ம எண்டு நாட் போடலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கனக்குள்ளே என்னோடய ஸ்டிச்சஸை நான் முடிச்சுட்டு நான் இப்போ இங்கே எண்டு நாட் போடணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லூப்பை வந்து இந்தளவுக்கு நான் பெருசாக எடுத்துட்டு கீழே இழுத்துடக்கூடாது த்ரெட்டை. ஸோ இந்த லூப் அப்படியே வச்சுட்டு இந்த நீடில் வந்து இந்த லூப்புக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா, இந்த லூப்புக்குள்ளே இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து இந்த நீடில் விடணும். ரொம்ப தள்ளிலாம் விடக்கூடாது. அப்படியே பக்கத்தில் வந்து நீடில் விட்டு கீழே த்ரெட்டை சுற்றி மேலே இந்த மாதிரி த்ரெட்டை இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா கீழே வந்துட்டு நீங்கள் த்ரெட்டை பிடிச்சிட்டே தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஃபஸ்ட்டு லூப்பு வந்துட்டு சின்னதாக மாறிட்டே இருக்கும். ஸோ அது ஓரளவுக்கு சின்னதாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த செகண்ட் லூப்பை இழுத்துக்கணும். சரியா, இப்போ என்ன பண்ணணுன்னா நீடில் வெளியே எடுக்காமல் செகண்ட் லூப்புக்குள்ளே தான் இருக்குது. அப்படியே வந்து இந்த ஃபஸ்ட்டு லூப்பை பிடிக்கணும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு லூப்பை பிடிச்ச பிறகு என்ன பண்ணணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு விழும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா இந்த நீடில் எடுத்த பிறகு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த நாட்டு வந்து டைட் ஆகிடும். இந்த மாதிரி மேலே இருக்கிற லூப்பும் வந்துட்டு உங்களுக்கு கீழே போயிடும். ஓகே, இதுதான் எண்டு நாட்டு. இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இங்கேருந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து ஸ்டிச்சஸை முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய லூப் எடுத்துட்டு அப்படியே அந்த லூப்பை வச்சுட்டு பக்கத்துலேயே நீடில் குத்தி இன்னொரு லூப் எடுக்கிறேன். ஸோ இது செகண்ட் லூப்பாக வருதா, செகண்ட் லூப்பை இழுக்கிறப்ப ஃபஸ்ட்டு லூப்பு வந்து சின்னதாக மாறுது. ஸோ இப்போ செகண்ட் லூப்புக்குள்ளேயே இருந்து நீடில் விட்டு இந்த ஃபஸ்ட்டு லூப்பை பிடிச்சிட்டு கீழே வந்துட்டு த்ரெட்டை இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி நாட்டு விழும். ஸோ நாட்டு விழுந்ததுக்கப்புறமா நீடில் வந்து நீங்கள் எடுத்துட்டு கீழே த்ரெட்டை இழுங்க. ஸோ நாட்டு ஒழுங்காக விழுகலைன்னா இந்த மாதிரி தான் பிரிஞ்சிட்டு வரும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம நாட்டு ஒழுங்காக போடலன்னு அர்த்தம். ஸோ அகெயின் லூப் எடுத்துக்கிறோம். பக்கத்தில் நீடில் விட்டு திருப்பி இன்னொரு லூப் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பை பிடிச்சிக்கிறோம். செகண்ட் லூப்புக்குள்ளேயே விட்டு இப்போ வந்து கீழே த்ரெட் இழுக்கிறோம். நாட் வந்துடுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நாட் போடுறப்ப நமக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லூப் வந்து ஃபார்ம் ஆகும் நாட் போடுறப்ப. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி லூப் வர்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீடில் வந்து ஆரி நீடில் அடியில் விட்டு இந்த லூப்புக்குள்ளே மாட்டி கீழே இழுத்து விட்டுருங்க. ஸோ அது உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஓகே, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ஆரம்பிக்கிறப்பவே சொல்லியிருப்பேன். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்னொரு செக்யூராக ஒரு ஸ்டிச் போட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிகிட்ருந்தோம்னா சும்மா கையில் வந்துட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி போட்டு நம்ம நாட் போட்டுட்ருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி போடுற நாட் வந்துட்டு நமக்கு செக்யூர் கிடையாது. ஸோ இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போடுங்க, அதுக்கப்புறம் செக்யூர் நாட் வந்து நம்ம கற்றுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த நாட்டு தான் வந்து நம்ம போட போகிறோம். சேம் அதே எண்டு நாட்டு தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போயும் இந்த மாதிரி ரஃப்பாக போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் எடுத்துக்கோங்க. கீழே இருந்து த்ரெட்டை எடுக்கிறப்ப இப்போ மேலே வந்துருச்சா, இப்போ வந்து இங்கனக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டிச்சஸை போட்டுருங்க. இங்கே வந்து நம்ம அந்த எண்டு நாட்டை நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம் இல்லையா, ஸ்டார்டிங்லேயே அந்த எண்டு நாட்டை போட்டுடணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கனக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து செக்யூர் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த கையில் சுற்றி நம்ம போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டு அவுந்தாலும் இந்த நாட்டு வந்து உங்களுக்கு கலராது. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு செக்யூர் ஆகிடும், எப்போயுமே கலராது. ஸோ இதுதான் வந்து நம்ம செக்யூராக ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கனக்குள்ளே நம்ம போடுற நாட்டு. ஸோ இந்த எண்டு நாட்டை நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் போடுறோம், எண்டுலையும் போடுறோம். ஸோ இப்போ இதுக்கு பிஃபோராக வந்துட்டு அகைன் நம்ம எப்பயும் போல் த்ரெட் எடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து த்ரெட் எடுக்கிறோம். கீழேருந்து த்ரெட் எடுத்து
ஃபஸ்ட்டு லூப்பை பிடிச்சிருக்கேன், கீழே த்ரெட்டை இழுக்கிறேன், நாட்டு விழுந்துருச்சு. ஓகே, இது மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.